இன்றைக்கி நல்லா காரம் சாரமாக ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 3 வெண்டைக்காயை நறுக்கி இது மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டு, வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தோட தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். குழம்பு உங்களுக்கு நிறையா வேணும்னா கூட 2, 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 2 வாழைக்காய், ஒரு 4, 5 கொத்தரங்காய் நல்லா பிஞ்சு காயாக இருந்துச்சு, அதையும் சேர்த்து தக்காளி வெங்காயத்தோடு கொட்டி நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் வெண்டைக்காயும் அதில் சேர்த்தாச்சு. சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு 3 காய் சேர்த்துருக்கேன். இந்த புளிக்குழம்புக்கு நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கொண்டைக்கடல அது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் 2 இதில் 2மா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடி விட்டுறணும். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்க விட்டு, அந்த காயெல்லாம் அந்த எண்ணெயிலேயே ஒரு அரை வேக்காடு வெந்துடும். பார்த்திங்களா, நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம குழம்பு தூளில் ஒரு 2 ஸ்பூன் அளவு அதில் சேர்த்து கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றிக்கிறணும். புளியை கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கிறணும். ஊற்றி நல்லா அதை டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. புளிப்பு, உரப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஓரளவு அந்த காய் மூழ்கிற அளவு அந்த புளி தண்ணியை விட்டு இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு வச்சுட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இதே கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா புளியோதரை, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும்.